இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ஏசாயா 43வது அதிகாரம் 4வது வசனம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதை கேட்டுட்டு இருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்து தேவன் இன்றைக்கு சொல்கிறாரு, என்னுடைய பார்வைக்கு நீ ரொம்ப அருமையானவன், நீ கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது உங்கள் வீட்டுக்கு யாராவது தெரிஞ்சவங்க வராங்க அப்படின்னா, எங்கள் வீடு இந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வழியை சொல்லுவோம். அதுவே கொஞ்சம் முக்கியமானவங்களாக இருந்தாங்கன்னா நம்முடைய பைக்கை எடுத்துகிட்டு போய் அவங்கள கூட்டிகிட்டு வர சொல்லி ஆள் அனுப்புவோம். இதுவே இன்னும் கொஞ்சம் முக்கியமானவங்களாக இருந்தாங்க அப்படின்னா காரை எடுத்துகிட்டு போய் கூட்டிகிட்டு வர சொல்வோம். ஆனால் ரொம்ப முக்கியமானவங்களாக இருந்தாங்கன்னா காரை எடுத்துகிட்டு நாமளே போவோம். அதே மாதிரி தான் வேதத்தில் நம்ம பார்க்குறோம், ஆகாருக்காக தூதர் வந்தாங்க, யாக்கோபுக்காக தூதர் வந்தாங்க, எலியாவுக்காக, கிதியோனுக்காக, இன்னும் எத்தனையோ பேருக்காக தூதர் வந்தாங்க. ஆனால் உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு கிறிஸ்துவே வந்திருக்கிறாரு. இதனால் நம்ம தெரிஞ்சுக்கலாம், நம்ம தேவனுக்கு எவ்வளவு முக்கியமானவங்க, எவ்வளவு கனமேற பெற்றவங்க அப்படிங்கிறத நாம் இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். அதுவும் நாம் பாவியாக இருக்கும்போதே தேவன் நமக்காக இயேசு கிறிஸ்துவை அனுப்பியிருக்கிறாரு. அவரே நமக்காக வருகிறாரு, வந்து நமக்கு எல்லா உதவிகளையும் செய்கிறாரு, நமக்கான யுத்தங்களை அவராகவே செய்கிறாரு. இயேசு கிறிஸ்துக்கு நம்ம அவ்வளோ முக்கியமானவங்களாக இருக்கோம். ஆனால் நமக்கு இயேசு கிறிஸ்து எவ்வளோ முக்கியமானவங்களாக இருக்காங்க, இதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன்ப்பா. அந்த பிள்ளைகள் போகும்போது வரும்போது ஆசீர்வதிங்க, அவங்க இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்கப்பா. என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அமேன். ஹர்ஷித்துங்கிற அப்பா 9 மாதமே ஆன குழந்தைக்கு அப்பா இருக்கிற பிரச்சனை சரியாகணும் ஏசப்பா. அமேன். சிறுநீரகத்தில் பிரச்சனைன்னு சொல்லியிருக்காங்க ஏசப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. இப்பொழுது அப்பா நாங்கள் ஒரு குடும்பமாக அப்பா எங்களோடு ஜெபித்து கொண்டிருக்கோம் ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா, இந்த ஜெபத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு குடும்பமாக ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அந்த குழந்தைக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அமேன். இரக்கமுள்ள தேவனப்பா, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனப்பா நீங்கள். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. அமேன். அந்த குழந்தையை நீங்கள் இப்பொழுது தொட்டு சரி செய்கிறமைக்காக நன்றி ஏசப்பா. ஒரு சாட்சியாக எழுப்புங்க ஏசப்பா. அமேன். பச்சை குழந்தை படுற பாட பார்க்கக்கூடிய அமேன் அந்த தாயின் அந்த தகப்பனின் நிலைமையை அப்பா நாங்கள் இப்பொழுது ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றி ஆண்டவரை, உங்கள் கண் முன்னாடி கொண்டு வருகிறோம்ப்பா. நீங்கள் அதை பார்த்துட்ருக்கீங்க ஏசப்பா. இப்பொழுதே ஏசப்பா உங்களுடைய குணமாக்கும் வல்லமை அமேன் அந்த பிள்ளையின் மேல் நிரப்புவதாக ஏசப்பா. சிலுவையில் ஹர்ஷித்துக்காக நீங்கள் சிந்தின இரத்தத்தை அந்த பிள்ளை மேல் இப்பொழுது தெளிக்கிறோம் ஏசப்பா. அமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. பரிபூர்ண சுகத்தை கொடுங்க ஏசப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா நீங்கள் அந்த பிள்ளையை தொட்டு சுகமாக்கி உங்களுடைய நாம மகிமைப்படும்படிக்கு சாட்சியாக நிறுத்துறீங்கப்பா. அதற்காக நன்றி ஏசப்பா. அமேன். ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது அப்பொழுதே அந்த ஜெபம் கேட்கப்படும் சொல்லியிருக்கீங்கப்பா. இப்பொழுது இந்த ஜெபத்தை கேட்டு அதற்கு பதில் தருபவராக நீங்கள் இருக்கீங்கப்பா. இன்னும் கமெண்டில் எத்தனையோ பேர் ஜெபிக்க சொல்லியிருக்கிறாங்க ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு காரணங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எல்லாரும் அப்பா சுகத்தை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. வேண்டிய அத்தனைக்கும் நீங்கள் பதில் கொடுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. உண்மை நம்பி வந்திருக்கிறோம், ஒரு பிள்ளை கூட வெறுமையாய் திரும்பக்கூடாதுப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் வேலையிலேயே அவர்களுக்கு நீங்கள் ஒரு அடையாளத்தை காட்டப் போகிறீங்க ஏசப்பா. அம்மேன். ஜீவனுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஏசப்பா. அம்மேன். நீர் எங்களுக்காக அப்பா செய்கிற காரியங்கள் ஸ்தோத்திரம் ஏசப்பா பயங்கரமாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் பதில் கொடுக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. இன்றைய வார்த்தைக்காக நன்றி ஏசப்பா. பேசப்பட்ட வசனத்திற்கு நன்றி ஏசப்பா.
எனக்கெல்லாம் தேவன் உதவி செய்வாரான்னு நினச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் இன்றைய வசனம் எழுதப்படணும் ஏசப்பா. இயேசு கிறிஸ்துவின் பார்வைக்கு இந்த பிள்ளைகள் எவ்வளவு அருமையானவர்கள், எவ்வளவு கனம் பெற்றவர்கள் அப்படிங்கிறத இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் இன்றைக்கு நீங்கள் உணர்த்துகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளின் மனம் திரும்புதலை குறித்தும் அப்பா பரலோகத்தில் அவ்வளவு சந்தோஷம் என்று வேதத்தில் பார்க்குறோம் ஏசப்பா. 100 ஆடுகள் இருக்கும்போது காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி போகிறத ஆமென் நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. உங்கள் பார்வைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் எவ்வளவு முக்கியமானவர்கள் அப்படிங்கிறத நாங்கள் இன்றைக்கு புரிந்து கொண்டோம் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்பா பேர் சொல்லி அழைத்திருக்கீங்கப்பா. தாயின் கருவில் நாங்கள் உருவாகிறதுக்கு முன்னாடியே எங்களை தெரிந்தெடுத்திருக்கீங்க ஏசப்பா. ஆமென், ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா உமக்கு எவ்வளவு முக்கியமானவர்கள், கண்ணின் மணி போல் நீங்கள் பாதுகாக்கிறீங்கப்பா. அதற்காக நன்றி ஏசப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகளில் நிறைய பேருக்கு மனசில் ஒரு ஏக்கம் இருக்கும்பா. எனக்காக யார் இருக்காங்க, எனக்கு எதையுமே எதிர்பார்க்காம எனக்காக யார் இருக்காங்க, எனக்காக எல்லாத்தையும் செய்யவல்ல யாராவது ஒரு நபர் இருக்க மாட்டாங்களா, என்னை அன்பாய் விசாரிக்கிற ஒருத்தர் இல்லையா, என்கிட்ட உண்மையாக அன்பு செய்கிற யாராவது ஒருத்தர் இல்லையா, யாருமே என்கிட்ட அன்பாக இல்லையே, என்னை விசாரிக்கலையேன்னு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவன், மாபெரிய தேவன் நீங்கள் இருக்கீங்கங்கிற எண்ணத்தை நீங்கள் தருகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. இந்த உண்மையை எங்களுக்கு நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. எங்களை விசாரிக்க ஒரு தேவன் இருக்கிறாரு, எங்களை அன்போடு ஆதரிக்கிறதுக்கு ஒரு தேவன் இருக்கிறாரு, எங்கள் கண்ணீரை கண்டு எங்களுக்கு பதில் தருவதற்கு ஒரு தேவன் இருக்கிறாருங்கிற அப்பா விசுவாசம் என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலும் இப்பொழுது வரணும் ஏசப்பா. ஆமென், ஸ்தோத்திரம் ஏசப்பா. குற்ற உணர்ச்சியை கொடுத்து இந்த பிள்ளைகளை உங்ககிட்ட இருந்து விலக்கிற அத்தனை சாத்தானின் கிரியைகளும் இப்பொழுது அழிந்து போவதாக. நீ நல்லவ இல்லை, நீ நல்லவன் இல்லை, உனக்கெல்லாம் தேவன் உதவ மாட்டார், உனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைகளை கலவரப்படுத்தி இருதயத்தில் சஞ்சலத்தையும் தவிப்பையும் கொண்டு வருகிற அத்தனை பிசாசின் கிரியைகளும் இப்பொழுது அழிக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த பிள்ளைகளின் இருதயத்தில் உம்முடைய சமாதானம் நிரப்பப்படுவதாக. யாரெல்லாம் இருதயத்தில் குழப்பத்தோடு பயங்கர மனசு வேதனையோடு அப்பா இதை கேட்டுட்ருக்காங்களோ அத்தனை பிள்ளைகளும் இப்பொழுதே இதை கேட்டுட்ருக்கும் போதே ஆறுதல் பெறணும் ஏசப்பா. நீங்கள் கொடுக்குற சமாதானம் அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் இப்பொழுது நிரப்பப்படணும் ஏசப்பா. ஆமென், ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா நீங்கள் பேர் பேராய் ஆசீர்வதிக்கிறீங்க ஏசப்பா. ஆமென், பேர் சொல்லி அழைத்திருக்கீங்க ஏசப்பா. ஆமென், நீங்களும் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தனிப்பட்ட முறையில் உங்கள் கூட உறவில் இருக்கணும் ஏசப்பா. எப்போதுனாலும் உங்களை நினச்ச உடனே நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்க, கரங்களை பிடிக்கிறீங்க அப்பா, உங்கள் மார்பில் சாஞ்சி படுத்திருக்கிறோம். ஆமென், எங்களை கட்டி அணைத்து நெத்தியில் நீங்கள் முத்தமிடுறீங்கிற உணர்வு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்போது வரணும் ஏசப்பா. ஆமென், ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த பிள்ளைகள் இன்று இரவு தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்கப்பா, நல்ல சொப்பனங்களை கொடுங்க. வீட்டை சுற்றிலும் உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனிய, மந்திர, செய்வினை, பாவம், சாபம், நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் இந்த பிள்ளைகளை நிரப்புங்க ஏசப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.